ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் நல்லா கரகர மொறுமொறுன்னு ஒரு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு 200 டம்ளரால் 2 டம்ளர் இட்லி அரிசி தான் எடுத்துட்டுருக்கேன். பச்சரிசியில் பண்ண போகிறதில்ல. இட்லி அரிசியை நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதே டம்ளரால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டுருக்கேன். ஃபுல்லாக கடலை மாவு போட போகிறதில்ல, அதனால் பாதி பொட்டுக்கடலை. அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கடல மாவு போட்டுக்கலாம். அதை ஒரு சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சுக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா மாவாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவையும் இந்த கடல மாவோடையே போட்டு நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற இட்லி அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு முதல்ல ஒரு 2 சுற்று சுற்றி கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா வழவழன்னு அரைச்சிக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு வழவழன்னு அரைக்க முடியுறதோ அவ்வளோ வழவழன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அரைச்சல்னா நல்லா வழவழன்னு மசியும். 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரே அடியாக அரைச்சா மசியாது அவ்வளோவா. இப்போ அரைச்ச மாவை நம்ம பொட்டுக்கல்லையும் கடல மாவும் சலித்து வச்சுருக்கிற பாத்திரத்துலேயே விட்டுடலாம். இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் பரவாயில்ல, அப்போ தான் நல்லா அது மசியும். கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட போட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதுவும் டீஸ்பூன் அளவு தான். ஜீரகம் 2 ஸ்பூன். பட்டர் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு 2 தடவை போட்டுருக்கேன். இந்த அளவுக்கு போட்டால் தான் நல்லா கரகரன்னு வரும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி போட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த காரம் போகிறோங்கிறதுனால ஒரு ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுட்டா கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இப்போ அந்த வெண்ணெயோட பொட்டுக்கடலை மாவு இந்த அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம காய வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு அதையும் நல்லா கலந்துக்கணும். கலந்து இந்த மாதிரி இலக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாக்க ரொம்ப கடுக்குன்னு இருக்கும். கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா நல்லா கரகரன்னு இருக்கும். வாயில் போட்டாலே கரையும். இப்போ இந்த முறுக்கை ஸ்டார் வச்சில் போட்டு தான் புழியணும். எண்ணெய் நல்லா காஞ்சுடுத்தாங்கிறத கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாவு போட்டதுமே நல்லா அது எழும்பி வரும். அந்த ஸ்டேஜில் அதை மாவு எடுத்துட்டு நம்ம புழிஞ்சிக்கலாம். இது மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் புழிஞ்சோம்னா தான் எண்ணெயை குடிக்காமல் இருக்கும் முறுக்கு. எல்லா முறுக்கும் ரவுண்டாக புழியுவோம். அது மாதிரி இல்லாமல் இதை சின்ன சின்ன பிட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கும் பட்டர் முறுக்குங்கிறது. அதனால் அப்பப்போ கட் பண்ணி விட்டோம்னாக்க குட்டி குட்டியாக நல்லா இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இதுபோல் ஓரளவு பரவலாக புழிஞ்சு விட்டுட்டு உடனே திருப்பி போடாமல் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு அப்பப்போ கலரி கொடுத்துட்டே இருக்கணும் அந்த முறுக்கை. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒத்தாப்பில் வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சா சீக்கிரம் செவந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு நல்லா வெந்துடுத்து வாசம் அடங்கிடுத்த எண்ணெயிலையும் இப்போ எல்லா முறுக்கையும் நம்ம எண்ணெயை ஒட்ட வடிச்சிட்டு அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டியான கரகரன் பட்டர் முறுக்கு ரெடியாக எடுத்து ஸ்கூல் விட்டு வரத்தே குழந்தைகளுக்கு இதை ஈவினிங் பண்ணி கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடும். எப்போவும் கடையிலையே வாங்கி கொடுக்காம அப்பப்போ இது போல் நம்ம வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். கையால் உடைச்சாலே எவ்வளோ பொறன்னு போகிறது பாருங்க. முறுக்கை உடைச்சிட்டு நடுவில் பார்த்தோன்னா நல்லா இது போல் ஓட்டையாக கூடாட்டம் இருந்ததுனாக்கா நல்லா கரகரன்னு இருக்கும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
எடுத்து வச்சு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா ஒரு வாரம் ஆனால் கூட மொறுன்னு இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.